வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு கொடை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 மாடலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்னொரு மாடல். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். ஃபுட் கண்டெய்னரில் வர மூடி தான். அதுக்கு தகுந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இது அவுட்டர் சைடில் நம்ம லைன் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் உள்ளதிலே கட் பண்ணிட்டா இந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே வர்றது கரெக்டாக இருக்கும். இதை ஃபெவிபாண்டை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ரோப் எடுத்திருக்கேன். அதை அந்த எட்ஜில் வச்சு ஒட்டிக்கலாம். அப்போ அந்த கார்னர் ஃபில்லப் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மெலிசான லேஸ். அதை மேலே வச்சு அந்த ஸ்பேஸை நம்ம கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இந்த சைடுக்கு இந்த மாதிரி இன்னொரு லேஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிசைனாக இருக்க நல்ல லேஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இது சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கெலாம் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஒரு மூடி எடுத்திருக்கேன், வாட்டர் பாட்டில் வர மூடி. இதையும் கிளிட்டர் ஷீட்டு இதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி அதையும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ சைடுக்கும் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஷேப்புக்கு கரெக்டாக. இதெல்லாம் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூடியை நான் கிளிட்டர் ஷீட்டால் கவர் பண்ணிட்டேன். ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த மூடிக்கு நடுவில் வச்சு ஒட்டிடலாம். இதுக்கும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் டிசைனுக்காக நம்ம லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன், வேறு டிசைனில் ஒரு லேஸ். அதை இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மணி எடுத்து மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கொடைக்கு கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொடை மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டப்பை குச்சி ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிளிட்டர் ஷீட்டால் கவர் பண்ணிடலாம். இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அந்த குச்சியை நான் இப்போ ஒட்டிட்டேன், அந்த மூடி கூட ஒட்டிட்டேன். இப்போ ஒரு கொடை நமக்கு கிடச்சிருக்கு. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதை அங்கங்கே ஒட்டிடலாம். இப்போ ஒட்டி எடுத்துட்டேன், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக ரிங்கு கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பெல் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கலாம். இதை கோர்த்துடலாம். இப்போ இந்த பெல்லில் அந்த வளையத்தை கோர்த்துருக்கேன். இதை இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அதில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இப்போ நான் இந்த மணியை கோர்த்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொடை ரொம்ப அழகாக இருக்கும், கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இதை பிள்ளையாருக்கு வைக்கும்போது நமக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு அந்த பிள்ளையார் சிலைக்கு கூட நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பிள்ளையாருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ செகண்ட் ஐடியா பார்த்துறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாம். அதையும் மேலே கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். போன ஐடியாவில் பார்த்த மாதிரியே தான் இதுவும். இதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதையும் நான் மேலே வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன், அதை மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அகலமாக இருக்கனால நம்ம 2 லேஸ் ஒட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ அந்த லேஸை நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். லேஸ் ஒட்டுறதுக்கெலாம் நான் க்ளூகன் தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு கோல்டன் லேஸ் எடுத்துக்கலாம். இது கீழே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான லேஸ் எடுத்துக்கலாம். அதை கீழே வச்சு நான் ஒட்டிட்டேன். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நூலோடைய அட்டையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூல்கண்ட அட்டையில் இந்த ஐஸ் ஸ்டிக்கை நம்ம கொடுக்கும்போது ஒரு நீளமான நமக்கு ஒரு இது கிடைக்கும். கட்டப்பை குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். கட்டப்பை குச்சி கொஞ்சம் குண்டாக தெரியும், இது கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இதையும் கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இதையும் நம்ம அந்த மூடிக்கு நடுவில் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ மூடிக்கு நடுவில் நான் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ
இந்த மாதிரி பெல்லை வந்து நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கும் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெல்லை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன வளையம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சமிக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அந்த சமிக்கியில், அதில் நம்ம அந்த வளையத்தை விட்டு கோர்த்துக்கலாம். இப்போ இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் எல்லாம் நம்ம இந்த வளையத்தை கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளையாருக்கு ஒரு அழகான கொடை ரெடி ஆயிடுச்சு. குட்டி பிள்ளையார் வாங்கும்போது இந்த மாதிரி குட்டியாக கொடை செஞ்சுக்கலாம். பெரிய பிள்ளையார் வாங்கும்போது அந்த பெரிய கொடை செஞ்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.